தான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த 2024ஆம் ஆண்டு பல விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற இழந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்து போன எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று சொல்லி போன வாரம் ஆவினால் நிரப்புவேன் சொல்லி நம்ம தியானித்தோம். என்ன தியானிக்கிறோமோ அதை உடனே அடையணும். ஆவினால் நிரப்புவேன்னா எல்லாரும் ஆவினால் நிரப்பப்பட்டிருக்கணும். இல்லை 10 வருஷம் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சரியா? என்ன செய்தி கேட்குறோமோ அந்த செய்தியை இன்றைக்கே நம்ம பெற்றுடணும். இந்த நாளிலே 3வது பாகமாக பார்ட் 1 31st நைட்டு தியானித்தோம். பார்ட் 2 போன வாரம் தியானித்தோம். பார்ட் 3 இன்னைக்கு 3ஆம் பாகமாக ஆண்டவர் நம்மை நிரப்பக்கூடிய ஒன்று மகிமையால் நிரப்புவேன்கிறார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி நிரப்ப போகிறாராம்? ஆமாம், மகிமையினால் நிரப்ப போகிறாராம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், கேளாத மகிமையை நான் உனக்கு தருவேன், உன் நாட்கள் இருந்த ராஜா இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவர் மகிமையினால் ஆண்டவர் நிரப்ப போகிறார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சரியா? எதை தியானிக்கிறோமோ அதை அப்படியே நாம் இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த ஆராதனை முடியும் போது எல்லாரையும் ஆண்டவர் மகிமையாக நிரப்ப போகிறார். நல்லா கை வைத்து சத்தமாக அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் நம்மை எல்லாரையும் சூறையாடுகிற தேவன் அல்ல, நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவரும் நம்மை நிரப்புகிற ஒரு தேவனுமாய் இருக்கிறார். நிரப்புறதை குறித்து நாம் இன்னைக்கு சில காரியங்களை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அப்போ அவரோட சமூகத்தில் இருக்கிற அந்த மகிமையை ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் இனி சிறுமைப்படுவது இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் தேவன் ஒரு மனிதனை மகிமைப்படுத்தும் பொழுது அவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவரே என்னை மகிமைப்படுத்தும் சொல்லி ஒப்பு கொடுங்க. இந்த ஆராதனை முடியும் பொழுது உங்களை மகிமையால் நிரப்புவார். இந்த மகிமையை குறித்து பேச 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 உங்களுக்கு ஆழமாக அது விளங்கிடும். சரியா? ஆண்டவருடைய வார்த்தை மகிமையானது. உபாவம் 5:24 போட்டிருக்கிறது. வாசிங்க 5:24. அவருடைய சத்தம் மகிமையானது. 1 சாமுவேல் 12:24 அவருடைய கிரியைகள் மகிமையானது. சரி, அவருடைய மகிமை எங்கெல்லாம் பார்க்கலாம்? வானங்கள் அவருடைய மகிமையை நமக்கு தெரிவிக்கிறது. என்ன, கடைசி நாட்களில் பூமி முழுவதும் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கும்னு ஆண்டவரே சொல்லிட்டார். முதல்ல இங்கே நிரப்புனா தான் ஆண்டவர் பூமியை நிரப்ப முடியும். சரியா? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் யாரை எப்படி மகிமையாக நிரப்ப போகிறார் அப்படின்னு ஒரு 3 விதமான குரூப்பை பார்க்க போகிறோம். முதலாவது, ஒரு தனிப்பட்ட மனிதனை ஆண்டவர் மகிமையால் நிரப்ப போகிறார். ரோமர் 3:23. தேவ மகிமை அற்றவர்களாகி ஆண்டவர் ஒரு மனிதனை படைக்கும் போது மிக அழகா படைத்தார். தன்னை சொந்த சாயலின்படி, தேவ சாயலின்படி அழகா படைத்தார். என்னைக்கு ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை மீறினானோ அன்னைக்கு தேவனுடைய மகிமை அவனை விட்டு எடுபட்டது. அல்லேலூயா. பைபிளில் போட்டுக்கிறது, ஆதாம் தான் நிர்வாணி என்று அறிந்து ஒளித்து கொண்டான்னு போட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. அவனுக்கு நிர்வாணிங்கிறது அவனுக்கு எப்போ உணர்வு வந்தது? தேவனுடைய வார்த்தையை மீறின போது. அவன் மீறின உடனே அப்போ அது வரைக்கும் என்ன மூடி இருந்தது? தேவனுடைய மகிமை மூடி இருந்தது. அந்த தேவனுடைய மகிமை விலகின உடனே அவனுக்கு ஆண்டவர் மாற்று காரியத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். இன்னைக்கு அதான் போட்டு எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, தேவன் தம்முடைய சாயலாக நம்ம எல்லாரையும் உண்டாக்கி இருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை மீறின உடனே நாம் அந்த மகிமை இழந்துருந்தோம். இன்னைக்கு யார் யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோ அவரெல்லாம் தேவனுடைய மகிமை இழந்துருவாங்க. ஒரு வார்த்தை மீறினாலும் சரி, ஒரு சின்ன பாவம் செஞ்சாலும் சரி, தேவனுடைய பிரசனத்தை இழந்துருவோம், தேவனுடைய மகிமை இழந்துருவோம்.
அப்படி இழந்த நிலைமையில தான் எல்லா ஜனங்களும் வாழ்ந்து வருகிறார்கள். தேவ சந்ததியை பெற்றெடுக்கிறதுக்கு பதிலாக அவர்கள் பாவ சந்ததியை பெற்றெடுக்கிறார்கள். அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து அவர் மனுஷ அவதாரம் எடுத்து சிலுவையில் இரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து பாவ மன்னிப்பையும் மனந்திரும்பலையும் ஏற்படுத்தினார். அந்த மனந்திரும்பி பாவ மன்னிப்பை பெறுகிறவர்கள் இன்னைக்கு ஒரு புதிய மனிதனாக மாறுகிறார்கள். அவங்க இனி பாவம் செய்யவே முடியாது. தேவனால் பிறந்தவன் மறுபடியும் பிறந்தவன் பாவம் செய்யான மாதிரி அவர்கள் புதிய ஒரு உறவுக்குள் வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை பெற்ற உடனே அவன் வாழ்க்கை மகிமையால் நிறைந்திருக்கும். ஒரு அல்ல சொல்லுங்க. தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் இப்பொழுது மகிமைப்படுத்த விரும்புகிறார். நாம் எல்லாருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவங்க. ஆகையினால இந்த அருமையான வேளையில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இப்பொழுது மகிமைப்படுத்த விரும்புகிறார். ஐயோ, உங்கள் சரீரத்தில் ஒரு அவயங்கள் அழுவி கொண்டிருக்கிறது, காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது, வியாதி இருக்கிறது, அது எல்லாம் நீங்கி உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் உண்டாகி நல்ல மகிமை மேலே மகிமை பெறக்கூடிய அளவில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இந்த மகிமை பாவம் செய்யும்போது அவனை விட்டு அது விலகிறது. அதான் என்னுடைய செய்தி. சரியா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முந்தின ஆதாம் மூலமாக பாவம் பிரவேசித்தது. பிந்தின ஆதாமாகிய இயேசு மூலமாக இந்த பாவம் ஒளிந்து ஒரு பரிசுத்தவான்களை தோன்றும்படி பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கும்படி கர்த்தர் நம்மை உண்டாக்கியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் மகிமைப்படுத்த விரும்புகிறார். நம்மலாம் தேவ சாயல உண்டாக்கப்பட்டவங்க. இனி நாம் பாவ சாயலுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நல்லா ஜெபம் பண்ணி தேவ நிறைந்தவர்களாய் நாம் காணப்படும் பொழுது ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் மகிமையால் நிரப்பி ஆண்டவர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். சரியா? நான் அவர்களை மகிமைப்படுத்துவேன், இனி அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. இன்னைக்கு கர்த்தர் உங்களை மகிமையால் நிரப்புவாரானால் நீங்கள் இனி சிறுமைப்படுவதில்லை. அடுத்தது ஆண்டவர் எதை மகிமையாக நிரப்ப விரும்புகிறார் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசித்து பாருங்கள். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். பிரைஸ் தி லார்ட். நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய ஆலயத்தை பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் தனது மகிமையால் நிரப்பினார். திரளான ஆடுகளை பலி செலுத்தி சாலமோன் எழுந்து ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அப்படியே தேவ மகிமை அப்படியே இறங்கி வந்தது. இன்னைக்கு நம்ம சபையில் தேவனுடைய மகிமை இறங்கி வருது நம்ம பார்க்க போகிறோம். சபையை ஆண்டவர் மகிமையால் நிரப்ப போகிறார். அப்படியே பாதஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் சாலமோன் ஆலயத்தை கட்டி ஜெபிக்கும் பொழுது ஒரு மகிமை அப்படியே அந்த ஆலயத்தில் அப்படி இறங்கி வருவதை எல்லா ஜனங்களும் கண்கூடா பார்த்தாங்க. இது நடக்குமா அப்படின்னு எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பீங்க. கடந்த நாட்களில் ஒரு சாட்சி கேள்விப்பட்டேன். ஒரு சபையில் பாடலாரம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு, உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன, உலகத்தில் எந்த மொழியில் போனாலும் பாடுவாங்க. அது ஹிந்தி மொழியாக இருந்தாலும் சரி, அது ஸ்பானிஷ் மொழியாக இருந்தாலும் சரி, அது இங்கிலீஷ் மொழியாக இருந்தாலும் சரி, எல்லா மொழியிலையும் காமனாய் பாட வேண்டிய ஒரே ஒரு பாட்டு இந்த பாட்டு தான், அல்லேலூயா. இது தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஏன் இது தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க? ரொம்ப கஷ்டமான கேள்வி. என்ன, இந்த அல்லேலூயாங்கிற ஒரு வார்த்தை தான் திரும்ப திரும்ப வரப்போகுது. படிங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இது உலகம் முழுதும் பாடக்கூடிய ஒரு பாட்டு. அப்படி பாடி ஆராய்ச்சிட்டு இருக்கும்போது அந்த சபையில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெக்கார்ட் பண்ணி முடிஞ்ச உடனே அந்த திரும்பி போட்டு கேட்கும்போது மனித குரலோடு கூட சேர்ந்து தூதனுடைய குரலும் சேர்ந்து கேட்டிருக்கு. ஓஹோ, ஆஹா, என்ன இனிமையாக அந்த குரல் இருக்கேன்னு சொல்லி அவர்கள் திரும்ப திரும்ப போட்டு பார்த்துருக்குறாங்க. அதிலிருந்து பார்த்தா பைபிள் ஒரு வசனம் சொல்லுகிறது, மணிப்புத்திரர் செய்கிறதான ஆராதனையை தூதர்கள் உற்று பார்க்க ஆவலோடு இருக்கிறார்கள். அப்போ அந்த மகிமை, தூதர்கள் வந்தாலே ஒரு பெரிய மகிமை தான். தூதர்கள் வரும்போதே ஒரு வெளிச்சமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகிமை வெளிப்படுகிற ஒரு நாளாக இருக்க வேண்டுமானால், சபையில் அப்படிப்பட்ட ஒரு மகிமை வெளிப்பட வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய சில காரியம் இருக்குது. ஆண்டவர் சபையை நிரப்பதா இருந்தால் எப்படி அவர் நிரப்புறாரு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையிலே தேவனுடைய நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்க. லேவியர் 9:6.
ஆ ம் கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள், அப்பொழுது கர்த்தருடைய மகிமை காணப்படும். சரியா? என்ன சொன்னாங்க? உங்களுடைய ஆடு எல்லாம் கொண்டு வந்து பலி செலுத்துங்க, பாவ நிவாரண பலி செலுத்துங்க. ஆரோன் பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி நீ பலி செலுத்து, உன்னுடைய பாவங்களுக்காக, ஜனனுடைய பாவங்களுக்காக நீ தேவனுக்கு பலி செலுத்து என்று மோசே கட்டளையிட்டார். கட்டளையிட்டவன எல்லாரும் கீழ்ப்படிந்தார்கள். ஆண்டவர் சொன்ன மாதிரி மகிமை நிரப்பியதா? 23 வசனத்தை படிங்க. 23 ம் ம் அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. எத்தனை பேர் இந்த மகிமையை பார்க்க விரும்புறீங்க? எல்லா ஜனங்களும் கண்கூடா பார்த்தாங்க. வெறுமனையா சபைக்கு வந்தோம், செய்தியை கேட்டோம், போனங்க மாதிரி அல்லாம எல்லாரும் அந்த தேவ மகிமையை பார்த்தாங்க. அது எப்படி நடந்ததுன்னா, நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டு ஊழியமே அது அவ்வளவு மகிமையா இருக்குமானால், புதிய ஏற்பாட்டு ஊழியம் அதிக கன மகிமையை கொண்டு வரும் பைபிளில் போட்டுக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அந்த மகிமையை பார்த்தாங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் அதை விட அதிகமான மகிமையை நம்ம பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் வாசஸ்தலங்கள், ஆசரிப்பு கூடாரம், ஆலயம் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் ஆலய வழிபாடு கிடையாது. புதிய ஏற்பாட்டில் என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பாவ மன்னிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரோ, அன்னையில இருந்து ஆண்டவர் சொன்னார், நாம் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். அப்போ இப்போ புதிய ஏற்பாட்டு சபையில் அதிக மகிமையை நாம் பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க போகிறோம்? ஒரு சபைக்கு ஆண்டவர் கீழ்ப்படியும்படி, தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படி ஊழியக்காரரை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். வெளிப்படுத்த விசேஷத்தில் 7 சபைகளுக்கும் சொல்றாரு. 7 சபையின் தூதனுக்கு சொல்லுகிறதாவதுன்னு சொல்லிட்டு, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். அப்போ தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது விசுவாசிகள் கீழ்ப்படிந்தால் அந்த சபையில தேவ மகிமை வெளிப்படும். சொல்ல நீங்க மனம் திரும்புங்க, நீங்க ஞானஸ்நானம் எடுங்க, நீங்க அபிஷேகம் பெறுங்க. என்ன தோத்திரம்? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இந்த ஆலயத்தில் மகிமை இறக்கியது போல, புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய ஊழியர் சொல்லுகிற காரியத்தை கேள்விப்பட்டு மனம் திரும்புகிறோம். ஊழியர் சொல்ல கேட்டு நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஊழியர் சொல்ல கேட்டு அபிஷேகம் பெறுகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். ஆராதனைக்கு வாங்க நான் வருகிறோம். இப்படி வசனத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் வாழ்ந்து அவர்கள் சபையாய் கூடி வரும் பொழுது அந்த இடத்துல தேவனுடைய மகிமை வெளிப்படும். கொர்நேலிய வீட்டில் பேதுரு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். எல்லாரும் கண்கூட பார்த்தாங்க. அதுதான் தேவ மகிமை. கொர்நேலிய வீட்டில் தேவ மகிமை இறங்கி வந்தது. தோத்திரம். மேல் வீட்டு அறையில தேவ மகிமை இறங்கி வந்தது. அதுதான் புதிய ஏற்பாட்டில் தேவ மகிமையை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அது எப்போ நடக்கும்? தேவ ஜனங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பது முன்னக்கூட்டியே ஆயத்தமாகி சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிறதா ஆராதனை. தோத்திரம். ஒரு அலட்சருங்க பார்க்கலாம். அதுதான் ஆராதனை. அப்போ ஜனங்கள் கீழ்ப்படிந்து தங்களை அர்ப்பணித்து நல்ல வேலை பார்த்து சாயந்தர நேரங்களில் கேர்சல் ஊழியம், சண்டே ஸ்கூல் ஊழியங்கள்லாம் செய்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து டெய்லி ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து ஒப்பு கொடுத்து பாவத்தை விட்டு விலகி பரிசுத்துக்கு தங்களை அர்ப்பணித்து அப்படிப்பட்ட நிலைமையில ஞாயிற்றுக்கிழமை காலில் வந்து உட்கார்ந்து மணந்தால் படிட்டு ஸ்தோத்திரம்னு சொல்லும்போது அப்படியே தேவ மகிமை இறங்கி வரும். 2 அலையிலே தான் வருது. சத்தமாக சொல்லுங்கப்பா. விளங்கிட்டா உங்களுக்கு? ஜனங்கள் எல்லோரும் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆர்ப்பரிக்கும் பொழுது, ஆமென் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கும் பொழுது, வாய்களை திறந்து துதித்து பாடும் பொழுது அப்படியே ஆண்டவர் மகிமை இறக்கிக்கிட்டே இருப்பார். சரியா? நம்ம எல்லாரும் ஏகோபித்து துதிக்கும் பொழுது, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, அந்த பரிசுத்த சிந்தையோடு ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது தேவ மகிமை அப்படியே சபைகளை இறங்கி வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை இந்த நாட்களில் கர்த்தர் செய்ய போகிறார். அப்படிப்பட்ட மகிமை நிறைந்த இடத்துல தாகோனுக்கு இடம் இல்லை. தலை விழுந்து நொறுங்கும். பிரைஸ் தி லார்ட். என்ன அலையிலே வரமாட்டுக்கு? சரி, உங்களுக்கு விலங்குல எல்லாம் நல்லா கவனிங்க. இந்த புதிய ஏற்பாட்டு சபையில் ஆண்டவர் அதிக மகிமையை கொடுக்க விரும்புகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கை பாவம் செய்கிறவர்களாக, வார நாட்கள் முழுவதும் குறைபேசி திரிகிறவர்களாக, பைபிள் வாசிக்காமல் ஜெபம் பண்ணாமல் எல்லாத்தையும் ஊரில் எல்லாத்தையும் சிந்திச்சுக்கிட்டு சிந்தனை பூரா வேறு நினைவுகளால் நிறைந்திருந்து, பொல்லாப்பினால் நிறைந்திருந்து, பாவத்தினால் நிறைந்திருந்து, உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டு அதிக நேரம் பாவ காரியத்தில் ஈடுபட்டு இப்படியே நாம் இருப்போமானால் நாம் உட்கார்ந்துக்கிட்டு ஒவ்வொருத்தராக கத்த வேண்டியிருக்க வாயத்தர கை தட்டி பாடு, எழுந்து நின்று தோத்திரம் பண்ணு, ஆடு ஆடு பாடு ஆடு பாடுன்னு கத்த வேண்டியிருக்கு. அல்லேலூயா. ரொம்ப கஷ்டம் நடத்துறது.
நம்ம மகிமை பார்க்க முடியாது. வார நாட்கள் முழுதும் அதிகாலையில் எழும்பி நல்ல ஆவி நிரம்பி அன்னைய பாசல ஜெபம் பண்ணு, பரிசுத்தமா வாழு. ஆமென். பாவத்தை விட்டு விலகு, உலக பொருள்களுக்கு ஊழியம் செய்யாத விட்டு விலகு, பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுக்கு ஊழியம் செய்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஜெபத்தோடு கூட நீ ஆவில் நிரம்பி உள்ளே வந்து உட்கார்ந்து ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுதே தேவன் அங்கிருந்து நெருப்பை போட போதுமானவராய் இருக்கிறார். எல்லா நாளும் பரிசுத்தம் வேணும், எல்லா நாளும் ஆவில் நிரம்பி ஜெபிக்கணும், எல்லா நாளும் வசனத்துக்கு வாசித்து வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும், எல்லா நாளும் ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. அந்த நிலைமையோட ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனையில உள்ள வரும் பொழுது தேவ மகிமை சபையை நிரப்பும். பூமி அனைத்திலும் முந்தன் மகிமை நிரம்பி வழிகின்றதே, ஆலயத்திலும் முந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. துதிக்கின்ற போது ஒரு நெருப்பு எரியுமா, அந்த நெருப்பு தேவ மகிமையை காண செய்யுமா. பிரைஸ் தி லார்ட். அப்போ நீ வசனத்துக்கு ஒப்பு கொடுக்காம, பாவத்திலிருந்து விடுதலை பெறாம, ஏனோ தானோ வாழ்ந்து பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்து இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு கடமைக்காக உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா தேவ மகிமையை பார்க்க முடியாது. தோத்திரம். வசனத்துக்கு அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து நல்லா ஜெபித்து ஆவி நிறைந்த அந்நிய பாஷையில பேசி பரிசுத்த ஆவியின் ஆளுகையில காணப்பட்டு அந்த நிலைமையோட நீ வந்து உட்கார்ந்து ஆராதிக்க வரும்பொழுது நீ கூடுகிற இடத்துல தேவனுடைய மகிமையை காண்பாய். நல்ல கை வைத்து ஒரு அழைச்சிருங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி ஒரு அழைச்சி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமா, அந்த துதியில, அந்த ஸ்தோத்திரத்துல, அந்த அல்லேலூயா ஆமென்ல தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறத பார்க்கலாம். ஆகையினால இந்த அருமையான வேளையில ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு பரிசுத்துக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறோம்பா, அந்த துதிக்கு என்னை ஒப்பு கொடுக்க விரும்புகிறோம்பா. ஆமன். ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த என்னை ஒப்பு கொடுக்க விரும்புகிறோம்பா அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஆராதிங்க. புதிய ஏற்பாடுலாம் ஆண்டவர் சொன்னார், ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். இதுதான் புதிய ஏற்பாட்டு ஆராதனை. அதில் தான் ஆண்டவர் மகிமையா இறங்கி வருகிறார். எல்லா நோய்கள் குணமாகிறத, ஜனங்கள் ஆறுதல் அடைகிறத, காயங்கட்டுகிறதெல்லாம் நீங்க பார்க்கலாம். கர்த்தருடைய தூதர்கள் இறங்கி வேலை செய்யறத பார்க்கலாம். தோத்திரம். பரலோகம் உங்களுக்காக திறக்கும். அல்லேலூயா. ஆமென். ஏனோதானோ என்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. தோத்திரம். உண்மையாய் தொழுது கொள்கிறவளை கர்த்தர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கைத்தட்டி பாடுவோமா? பூமி அனைத்திலும் முந்தன் மகிமை நிரம்பி வழிகின்றதே, ஆலயத்திலும் முந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. அவங்க பாடி ஆராதிக்கும் பொழுது தேவ மகிமை அப்படியே இறங்கும். இந்த சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அதை கண்டு தேவனை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தர் அந்த கிரியைகளை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தனிப்பட்ட மனிதனை பாவத்தில் விடுதலை கொடுத்து மகிமையால் நிரப்புகிறார். சபையை ஆண்டவர் மகிமையால் நிரப்புகிறார். மூன்றாவது, அவருடைய ஊழியத்தை ஆண்டவர் மகிமையால் நிரப்புகிறார். யாத்திரம் 33ஆம் அதிகாரத்தில் மோசே ஜெபிக்கிறார், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறான், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறான், கீழ்ப்படுகிறாரு, போய் செய்கிறாரு, ஜனங்களுக்கு போதிக்கிறாரு, என்ன சொன்னாலும் செய்கிறாரு. இப்படிப்பட்ட மோசேக்கு ஒரு நாள் ஒரு ஞாபகம், ஒரு வாஞ்ச, ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நீங்க அல்லேலூயா சொல்லதான் மகிமை சபைக்குள்ள இறங்கும். சத்தமாக அல்ல சொல்லுங்க பார்ப்போம். இப்படி மகிமை எனக்கு காண்பித்தருளும். அவன் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, வேற எதுவுமே கேட்கல. இப்போ நம்மலாம் கேட்க சொன்னால் எங்களுக்கு அதுதாரம் இதுதாரம் கேட்டுட்ருப்போம். ஆனால் மோசே கேட்ட ஒரே ஒரு கேள்வி, உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும். அப்போ ஆண்டவர் சொன்னார், தேவனை கண்டவன் இதுவரைக்கும் ஒருபோதும் உயிரோடு இருந்ததில்லை. கண்மலை மேல் ஏறி வா, நான் என் கரத்தால் உன்னை மூடுவேன், அப்பொழுது நீ என் மகிமையை காண்பாய். அந்த மகிமையோட புறப்பட்டு வந்த மோசையை பார்த்து ஜனங்கள் சொன்னாங்க, நாங்கள் பாவத்தில் இருக்கிறோம், ஆகையினால உன் முகத்தை பார்க்க முடியல, உன் முகத்தை முக்காடிட்டு பேசு. அவன் ஒரு துணியை போட்டு மறைச்சிட்டு பேசினான். ஆண்டவர் மோசேக்கு வெளிப்படும் போது தன் கரத்தால் மூட வேண்டி இருக்கிறது. அதே மோசே ஜனங்களுக்கு வெளிப்படும் பொழுது மோசேயின் முகத்தை மூட வேண்டி இருக்கிறது. மகிமை பிரஸ்தாபங்கள். முகத்தை மூடிட்டு தான் மோசே பிரசங்கம் பண்ணார். எல்லாரும் மோசேனுடைய துணியை பார்த்துக்கிட்டே கேட்டுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் சொல்ல சொல்ல அவ்வளவு மகிமையின மோசேனுடைய முகத்தில் வெளிப்பட்டது. இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் மகிமைப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா.
இந்த மகிமை ஒரே நாளில் கிடைக்கிறது இல்லை. இந்த ஊழியத்தில் கிடைக்கிற மகிமை ஒரே நாளில் கிடைக்கிறது இல்லை. ஒரு சின்ன சண்டே ஸ்கூல் நடத்துவீங்க, கொஞ்சம் மகிமை கிடைக்கும். ஒரு கேர்சல் நடத்துவீங்க, கொஞ்சம் மகிமை கிடைக்கும். கொஞ்சம் முகாமுக்கு வருவீங்க, கொஞ்சம் மகிமை கிடைக்கும். திரும்ப ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அப்படியே மகிமை மேலே மகிமை செஞ்சுக்கிட்டு ஊழியம் செய்ய ஆரம்பிங்க. அப்படியே தேவ மகிமை 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 மேலே மகிமை அடைச்சிக்கிட்டே இருக்கு. இது ஒரு ப்ராசஸ். ஒரு வசனம் சொல்லுது பார்த்தீங்களா, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில், எவர்களை முன் குறித்தாரோ அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமலாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமலாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்படியே ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த நிலைமையில இருக்கிறவனுடைய முடிவு எப்படி இருக்கும் பாருங்க. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. 1 Chronicles 29:28. 1 நாளாகமம் 29:28. மகிமை உள்ளவனாய். ஆமென், பிரைஸ் தி லார்ட். என்ன ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? மகிமை உள்ளவனாய். தீர்க்க ஆயுசு ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்கும். தீர்க்க ஆயுசு நம்ம எப்படியாவது கொண்டு வந்துருந்தோம், ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வந்து சேர்த்துருந்தோம். தீர்க்க ஆயுசு ஐஸ்வர்யம், அதோட இன்னொன்று வருது, மகிமையாய். கர்த்தர் கடைசி வரைக்கும் மகிமையாக்கி கொண்டே இருப்பார். சபைக்கு வர்றவங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம், வர 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 மகிமை மேலே மகிமை அடைஞ்சிக்கிட்டே இருப்போம். ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்டவனை இருந்த அதே மகிமை அல்ல, நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஆராதிக்க ஆராதிக்க ஆராதிக்க, அவரோடு வசனங்களை வாசிக்க தியானிக்க கேட்க கேட்க, நாளுக்கு நாள் மகிமை மேல் மகிமை மகிமை மேல் மகிமை மகிமை மேல் மகிமை, அப்படியே மகிமை அடைந்து கொண்டே இருப்போம். அந்த மகிமையை தான் மோசே கண்டார். ஆரம்பத்தில் அல்ல, நாள் ஆக ஆக ஊழியத்தில் பெருக பெருக அவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைய அடைய அந்த மகிமையை கண்டார். பேதுரு சொன்னார், அந்த மகிமை நாங்கள் கண்ணார கண்டோம். என்ன மகிமை? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுரூபமலையில் மறுரூபம் அடையும் பொழுது எந்த வண்ணானாலும் அவருடைய வஸ்திரத்தை வெளுக்கக்கூடாத அளவு வெண்மையாக இருந்தது. இப்போ வண்ணானுக்கு எங்கே போவ? கழுதையும் காணும், வண்ணானையும் காணும். அல்லேலூயா. நான் வந்த புதுசுலையாவது 500 கழுதை இருந்துச்சு, 4-5 வண்ணா இருந்தான். போட்டு டொம்மு டொம்முன்னு தோச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எங்கேயாவது வண்ணா இருக்காங்களா? இப்போ அதில் என்ன சொல்லலாம்? வாஷிங் மிஷின் பயன்படுத்திக்கலாம். எந்த வாஷிங் மிஷினும் போட்டாலும் வெளுக்கக்கூடாத அளவு வெண்மையாக இருந்ததுங்க. அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டியதான். என்ன செய்ய? அவ்வளவு வெண்மையாக இருந்தது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துனுடைய வஸ்திரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அதே போல் நீங்கள் சபையில் கூடி வரும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, ஊழியம் செய்யும் பொழுது, புதிய ஏற்பாடு ஊழியம் அதிக மகிமை உள்ளது அல்லவா? இந்த ஊழியம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சரீரம் அதிக மகிமையால் நிரப்பப்படும். ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது பாருங்கள், நம்ம எவ்வளோ மகிமையாக திரும்பி வரோம். மற்ற இடங்களுக்கு போயிட்டு வர்றதை விட ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது எவ்வளோ மகிமையாக திரும்பி வரோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால ஊழியம் செய்வது ஒரு பெரிய பாக்கியம். மோசே இந்த ஊழியத்தின் பாதையில் பிரகாசமானார். இயேசு கிறிஸ்து மறுரூபமலையில் மறுரூபமானார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆராதனைக்கு வந்துட்டு போகும்போது மிக பிரகாசமாக புறப்பட்டு போவீங்க. அல்லேலூயா. ரோட்டில் போகிறவங்களாம் கேட்காங்க, என்ன ஒரு மாதிரி கொஞ்சம் ஓப்பனாகவே சொல்லுவோமே, பவுசாக வந்த மாதிரி இருக்குது. நாங்கள் பவுசாக தான் வருவோம், பவுஞ்சா வருவோம். சொல்லுங்கள், நாங்கள் பவுசாகவும் வருவோம், பவுஞ்சாயும் வருவோம். பிரைஸ் எல்லாம். ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் ஒரு பேய் பிடிச்ச ஒரு நபரை கூட்டி கொண்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்காக ஜோம் பண்ணும்படி. அப்போ அவங்கள ஜோம் பண்ணிகிட்டு இருந்தேன். அது கண்ணை மூடிட்டு பல்ல கடிச்சிட்டு கத்தி கிடந்துச்சு. அப்போது நான் என்ன பேசுனே தெரியல. அப்போ சொன்னேன், அவன் கண்ணை தர அப்படின்னு. தோதுறோம் என்னத்தையா சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் திறக்க மாட்டேன். ஏன்? உங்கள் முகத்தை பார்க்க முடியல, பயங்கர ஒளியாக இருக்குது அப்படின்ச்சு. அல்லேலூயா. அப்போ அது வரைக்கும் கொஞ்சம் சோர்வாக இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்டானே உற்சாகமாயிட்டு. அல்லேலூயா. ஆமென். சில நேரங்களில் கொஞ்சம் சோர்வாக இருந்த மாதிரி இருக்கும் சிலருடைய செயல்பாடுகளில். இந்த மாதிரி பேய்கள் சொல்கிற வார்த்தையை கண்டானோ கொஞ்சம் உற்சாகமாயிரும். அல்லேலூயா. அவன் சோதரம். ஆஹா ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம முகம் அவ்வளோ பிரகாசமாக இருக்கா, இவ்வளோ மகிமை அடைஞ்சிட்டோமா, ஆஹா ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு, ஏசு நாங்களும் பா அப்படின்னு விரட்டி விட்டானே. பேய் ஓடிட்டு அப்புறம் அந்த சவர் எஞ்சி உட்காந்து கண்ணை திறந்து பார்த்து பேசிக்கிட்டு இருந்தது. ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவர் ஒரு மனிதனை மகிமைப்படுத்தும் போது, ஒரு நபரை மகிமைப்படுத்தும் பொழுது, ஒரு ஊழியத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அவங்களுடைய முகம் பிரகாசமாய் மாறுகிறது. ஒரு அல்லே செலுத்துங்க. இப்படி ஊழியத்தில் ஆண்டவர் மகிமையினால் நிரப்புகிறார். சரியா? பாவத்தில் இருக்கிற ஒரு மனிதனை மகிமையால் நிரப்புகிறார்.
சபையை மகிமையால் நிரப்புகிறார், ஊழியத்தை மகிமையால் நிரப்புகிறார், எல்லாவற்றைய காரியங்களும் வேத வசனத்தை மகிமையால் நிரப்புகிறார். இப்படி நீங்கள் உங்கள் எல்லாவற்றிலையும் மகிமையால் நிரப்புவதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உங்களை மகிமைப்படுத்த வேண்டும், குடும்பத்தை மகிமைப்படுத்தணும், சபையை மகிமைப்படுத்தணும், உங்களுடைய வேலைகளை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், உங்கள் ஊழியத்தை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்களாக இருக்கிறது. ஆண்டவர் பாளையம் எங்களையும் நடவு உலாவுறவராக இருக்கிறபடினாலும் உங்கள் பாளையம் எல்லாம் சுத்தமாக இருப்பதாக ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வீடுகள் சுத்தமாக இருக்கணும், நம்ம வசிக்கிற இடங்கள் சுத்தமாக இருக்கணும். மற்ற ஜனங்களாவது இன்றைக்கி நாளைக்கு எல்லாத்தையும் போட்டு எரித்து வெள்ளை அடித்து சுத்தமாக வச்சுருப்பாங்க. அல்லையா? நம்ம ஆட்கள் 5 வருஷம் ஆனாலும் சரி வீடு ஒரு ஸ்டார் தொங்குறதோடு முடிஞ்சது. அல்லேலூயா, ஆமன், பிரைஸ் தி லார்ட், ஆமன். கர்த்தர் நல்லவர், ஆமன். பழையதை விளக்குறதும் கிடையாது, ஒழிக்கிறதும் கிடையாது, எரிக்கிறதும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெள்ளமாக வந்து கொண்டு போனால் தான் கொண்டு போனபடி. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமன். தேவனுடைய பிள்ளைகள் வீட்டை சுத்தமாக வச்சுருக்கணும். சரியா? ஆமாம். வீட்டை நல்லா நீட்டாக வச்சு சுத்தம் பண்ணி அதில் பைபிளில் போட்டுக்கிறது, தேவனாகிய கர்த்தர் உலாவுகிறபடியால் உன் பாளையமெங்கிலும் சுத்தமாக இருக்க கடவுள். வீட்டை சுத்தம் பண்ணி அதில் பாய் விரிச்சு எப்போதும் கைத்தட்டி பாட்டு பாடுறது செபிக்கிற ஆட்களாக இருக்கும். ராத்திரி 9 மணிக்கு குடும்ப ஜபம்னா 9-9 தேவ மகிமை வீட்டை நிரப்பும். ஆனால் நிறைய பேர் ஜபத்தில் இருக்கிறது இல்லை. இனி இன்னிலிருந்து பேர் சொல்லி கூப்பிட்ட உடனே இதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். சாமுவேல் அப்படி தான் சொன்னான், இதோ அடியேன் இருக்கிறேன்னு சொல்லி கொடுத்தார் தாத்தா. அதே மாதிரி ஏலி தாத்தா சொல்லி கொடுத்த மாதிரி ஒவ்வொருவரும் ஃபோன் பண்ண உடனே பேரை கோப்டன் தனராஜன் இதோ இருக்கிறேன், என்ன கேள்வினாலும் கேளுங்க, நான் பதில் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறேன், அந்த லெவலுக்கு வந்துடணும். இப்போ குடும்ப ஜபம் அப்படி தான் போயிட்டு இருக்கு. ராத்திரி 9 மணி ஜபம். ஆக குடும்பம் எல்லா நேரங்களையும் வீடுகளில் கைத்தட்டி பாட்டு படித்து ஜெபிக்கிற ஒரு நிலைமையில நம்முடைய வீடு காணப்படும் பொழுது அந்த வீட்டை மகிமையால் நிரப்புகிறார். இங்கே வருகிறவங்க நல்ல ஆயத்தத்தோடு ஜெப நிலவையோடு வந்து உட்கார்ந்து ஆமென் ஸ்தோத்திரம் என்று ஆர்ப்பரிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கிருந்து மகிமையை சபைக்குள் அனுப்புவார். நல்ல கையை தட்டி பாடலை பாடி ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கிருந்து மகிமையை சபைக்குள் அனுப்புவார். அப்பொழுது நாம் மகிமையை பார்க்கும் பொழுது நோய்கள் குணமாகும், வியாதிகள் நீங்கும், பிசாசின் தாக்கங்கள்லாம் ஒளியும், கட்டுகள் உடையும். ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை, அங்கே ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டிடுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிமையை பார்க்க விரும்புகிறீங்க? அப்படியே முடந்தால் படியிட்டு